பாத்தீங்கன்னா லைவ்ல வந்து பயங்கரமா வந்து சவுந்தர வந்து செம்மையா அழுதுட்டு இருக்கான்னு தான் சொல்லணும். என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்து அவங்க கேம் ஸ்பாயில் ஆகுதான், கேங் ஸ்பாயில் ஆகுதான் அப்படி, அதனால வந்து கதறி கதறி அழுகுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து சிவகுமார் சொல்லிட்டு செம்மையா வந்து அழுதுட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்காக என் கேம் விடணும், ஃப்ரெண்ட்ஷிப்காக வந்துட்டு என் கேம் வந்து ஸ்பாயில் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க மனசுல வந்து தோணி இருக்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் நேத்து வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் அவுட் ஆயிட்டேன். அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஃபர்ஸ்ட் அவுட் ஆகுது வந்து ரொம்ப எனக்கு தாங்கிக்க முடியாத மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அது ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்துட்டு யாரு கூடமே வந்துட்டு நான் ஃப்ரெண்ட் ஆக மாட்டேன். மோஸ்ட்லி வந்து யாரு கூடமே நான் ஃப்ரெண்ட் ஆக மாட்டேன். யாருமே வந்துட்டு நான் வந்துட்டு கரெக்டா யோசிப்பேன், அதிகமா வந்துட்டு ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு வந்துட்டு யோசிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. இருந்தாலும் வந்துட்டு நான் ஜாக்லின் வந்துட்டு இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டு ஃப்ரெண்ட் ஆயிட்டணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கில்ட் வருது, எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. ஏன்னா வந்துட்டு யாருமே நான் அவளுக்கு ஃப்ரெண்ட் ஆக மாட்டேன். அவ தான் வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்து வந்துட்டு எனக்கு ஸ்டார்டிங் வந்த உடனே வந்துட்டு யாருமே எனக்கு தெரியாது. இருந்தாலும் வந்துட்டு அவ வந்துட்டு எனக்கு அவளை தெரியாது. இருந்தாலும் வந்துட்டு அவ ரொம்ப வந்துட்டு எனக்கு அட்டாச்மெண்ட் கொடுத்தா. அதனால வந்துட்டு அவ ஃப்ரெண்டு இது வந்துட்டு எனக்கு ரொம்ப அதிகரிக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த பொம்மை எடுத்த டாஸ்க்ல நேற்று பொம்மை எடுத்த டாஸ்க்ல கூட பாரு, எல்லாருமே வந்துட்டு அவங்க பொம்மையை தான் எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க. நான் வந்துட்டு என்ன பண்றேன்னா என் பொம்மையை நான் விடாம ரயான் பொம்மையை எடுத்துட்டு போறதா இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு அவங்க பொம்மையை மட்டும்தான் அவங்க ஒரு இதாவே இருந்தாங்க. நான் என்ன பண்ணிட்டேன் வந்துட்டு எல்லாத்தோட என் பொம்மை வந்துட்டு போறதோ இல்லையோ அவங்க பொம்மை எல்லாம் போயிடணும், என் டீம்ல இருக்க பொம்மை எல்லாம் போயிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அவங்க எல்லாம் எல்லாருமே அவங்க பொம்மை போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பாத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. இதனால வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வந்துட்டு ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆயிட்டணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அது ஒன்று சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கிறது வந்து பார்க்க முடிச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்னு சொல்றாங்க, நான் வந்துட்டு ஜாக்லின் வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்போதைக்கு வந்துட்டு எனக்கு என்ன அறியாமே வந்துட்டு அதுல கண்ணீர் வந்துருச்சு, என்ன அறியாமே வந்துட்டு அதுல ஒரு கண்ணீர் ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அது ஒன்று சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்னால வந்துட்டு என் கேம் வந்துட்டு ரொம்ப ஸ்பாயில் ஆகுதோ, ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு நான் கேமை விட நான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எனக்கு ரொம்ப கில்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து அதையும் சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டு வந்துட்டு பார்க்க முடிச்சு. அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்துட்டு நேற்று வந்துட்டு ஜாக்லின் காண்டி வந்துட்டு நான் மஞ்சள்கிட்ட சண்டை போட்டது வேஸ்ட். நான் வந்துட்டு தேவையில்லாம வந்துட்டு வேஸ்டா வந்துட்டு மஞ்சள்கிட்ட நான் வந்துட்டு சண்டை போட்டேன், அதையும் வந்துட்டு மென்ஷன் பண்றாங்க. நான் வந்துட்டு எனக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது, சௌந்தர்யாவுக்கும் அங்க மஞ்சரிக்கு சம்மந்தமே கிடையாது, ஜாக்லினுக்கும் மஞ்சரிக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது, அன்சிதாக்கும் ஜாக்லின் மஞ்சரி அவங்க 3 பேர்த்தையும் சம்மந்தம். எதுக்கு தேவையில்லாம நான் உள்ள போய் பேசணும்? அதுவும் எனக்கு ஜாக்லின் இருக்கனால மட்டும்தான் நான் பேசியிருக்கேன். அதனால வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு ஃபீலிங்கா இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஜாக்லின் வந்துட்டு வெளியே நேற்று உட்காந்துருந்தா, ஜாக்லின் நேற்று வெளியே உட்காந்துருக்கும் ஐயோ என் ஃப்ரெண்டு வந்துட்டு வெளியே உட்காந்துருக்காளோ அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு ஃபீலிங் வந்துட்டு நேற்று வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்துட்டு எனக்கு செம்மையா வந்துட்டு தூக்கம் வந்துச்சு. 3 நாள் வந்துட்டு செம்மையா வந்துட்டு தூக்கம் வந்துச்சு. நான் போய் தூங்கும் போதெல்லாம் ஐயோ ஜாக்லின் வந்துட்டு உட்காந்துருக்காரு, ஜாக்லின் வந்துட்டு தூங்காம இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு ஃபீலிங் வந்து நான் எந்திரிச்சு வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இது வந்துட்டு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருந்தது பார்க்க முடிச்சு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க வந்துட்டு கேங்னு ஃபர்ஸ்ட் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு கேங்க, இப்போ வந்துட்டு இவங்களே ஒரு கேங்குக்குள்ள போயிட்டாங்களோ, இவங்களே கேங்குக்குள்ள இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அவங்களும் அதை தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வந்துட்டு நான் ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆயிட்டேன், யாருக்கு இப்படி ஆக மாட்டேன், என் கேம் வந்துட்டு ரொம்ப ஸ்பாயில் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க வந்துட்டு சொல்லிட்டு அழுதுகிட்டு வந்து லைவ்ல வந்துட்டு பார்க்க முடிச்சு. இதை பத்தி உங்க ஒப்பீனியன் நாங்கள் தான் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் இருந்துச்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.